أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفتطمعون أن يؤمنوا لكم وقد كان فريق منهم يسمعون كلام الله ثم يحرفونه من بعد ما عقلوه وهم يعلمون وقال عز وجل إنهم أميون لا يعلمون الكتاب إلا أماني وإنهم إلا يظنون فويل للذين يكتمون الكتاب بأيديهم ثم يقولون هذا من عند الله ليشتروا به ثمنا قليلا. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் மாபெரும் கிருபை கொண்டு இரண்டாவது நாளுடைய தராவி தொழுகையை முடித்தவாறு நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்வானாக, ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, நேற்றைய தினம் தராவியனுடைய தொழுகையில் சூரத்துல் பக்கரா தொடங்கப்பட்ட பின்பு இன்று சூரத்துல் பக்கராவுடைய முக்கால்வாசி பகுதி முடிக்கப்பட்டது. நாளை இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் பக்கரா முழுவதுமாக முடிந்து சூரத்துல் ஆல இம்ரானில் நுழைந்து விடலாம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சூரத்துல் பக்கராவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நாம் பார்த்து கொள்ளலாம். சூரா அல் பக்கரா, பக்கரா என்று சொன்னால் மாடு என்று சொல்வார்கள். பக்கரா என்று சொன்னால் அரபியில் மாடு என்று சொல்வார்கள். ஏன் இந்த சூறாவிற்கு சூரத்துல் பக்கரா மாடு என்ற ஒரு பெயர் ஏன் வந்தது என்பதை நாம் பார்த்துள்ளலாம். குரானில் 114 சூறாக்கள் இருக்கிறது. எல்லா சூறாக்களுக்கும் பெயர் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்களை கொண்டது என்பதையும் பார்த்து கொள்ளலாம். சூரத்துல் பக்கராவிற்கு மாடு ஏன் பெயர் வந்தது என்றால், இந்த சூரத்துல் பக்கராவில் யூதர்களை பற்றி அல்லாஹ் அதிகமாக பேசியிருக்கிறான். யூதர்கள், அதாவது யஹூதிகள் என்று சொல்லப்படும் இந்த யூதர்கள் பற்றி அல்லாஹ் நிறைய பேசியிருக்கிறான். அவருடன் நிறைய சம்பவத்தையும் அல்லாஹ் சொல்லி வருகிறான். நிறைய சம்பவத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் யூதர்கள், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடைபெற்ற ஒரு சின்ன சம்பவத்தை பேசுகிறான். அந்த சம்பவத்தில் மாட்டுடைய திக்ரும் வருகிறது. எனவே அந்த மாட்டை பற்றியும் இந்த சூறாவில் சொல்லப்பட்டுள்ளது. எனவே பக்கரா என்ற பெயர் வைக்கப்பட்டது. அது என்ன சம்பவம்? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில், அதாவது ஒரு யூதன் இருந்தான். இந்த யூதன் மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது ஈமான் கொண்டவனாகவும் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவனாகவும் இருந்தான். அந்த யூதன் என்ன செய்தான் என்றால், அவனுடைய அத்தாவுடைய தம்பி, அப்படி என்றால் சின்ன வாப்பா, சித்தப்பா, சச்சா என்று நாம் சொல்லுவோம். இப்படி தன்னுடைய சின்ன வாப்பா இடத்தில் நிறைய சொத்துக்கள் இருப்பதை இவன் கண்டான். இன்னும் அவனுடைய சின்ன வாப்பாவுக்கு ஒரு அழகிய மகள் இருப்பதையும் இவன் கண்டான். இவனுடைய ஆசை என்னாக இருந்தது? அந்த பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும், சின்ன வாப்பாவுடைய எல்லா ப்ராப்பர்ட்டி, எல்லா சொத்துக்களும் எனக்கு வர வேண்டும். இது அவனுடைய ஆசையாக இருந்தது. ஆசை வைப்பது தவறு கிடையாது. ஆனால் அவன் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தவறாக இருந்தது. அவன் எத்தனையோ முறை அந்த திருமணத்திற்காக அந்த பெண்ணிடத்தில் இவன் முயற்சி செய்து கொண்டிருந்தோம். இவனுக்கு அந்த பெண் கிடைப்பது போன்று எந்த வாய்ப்பும் கிடைப்பதில்லை. ஏன்? அந்த பெண்ணுடைய வாப்பா இவனுக்கு பொன் தர வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை. எனவே இவன் என்ன செய்தான் என்றால், எதுவரை இவனுடைய சின்ன வாப்பா உயிரோடு இருக்கிறார்களோ அதுவரை இவனுக்கு சொத்து கிடைக்காது என்ற அர்த்தத்தில் அவருடைய சின்ன வாப்பாவை கொலை செய்து விட்டான். அதாவது இரவில் கொலை செய்து விட்டு காலையில் வீட்டில் போய்விட்டான். இரவில் யார் கொலை செய்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. எனவே இந்த கொலையாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் இறந்தவருடைய உறவினர் எல்லாம் ஒன்று சேர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சென்றார்கள். சென்று இதனுடைய தீர்வு என்னவென்று கேட்டார்கள். கேட்ட பிறகு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் இதை பற்றி துஆ கேட்ட பிறகு சொன்னார்கள், இன்னல்லாஹ் யஅமருக்கும் அன் தத்பஹு பக்கரா. அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான். என்ன? ஒரு மாடை பலியிட வேண்டும், அல்லாஹ்வுடைய பெயரால் பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். பலியிட்டு என்ன செய்ய வேண்டும்? அந்த மாட்டுடைய குறிப்பிட்ட ஒரு துண்டை எடுத்து இறந்த உடல் மேல் போட்டுவிட்டால் இறந்த உடல் பேசும், பேசி யார் கொலை செய்தார் என்று சொல்லும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். சொன்ன பிறகு முதலாவது அவர்கள் சில நபர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேலி செய்தார்கள். இறந்தவன் எப்படி பேசுவான் என்று கேலி செய்தார்கள். இப்படி நபிமார்களையும் அல்லாஹ்வும் கேலி செய்வது யூதனுடைய பழைய பழக்கமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய சில கூட்டம் மாட்டை வெட்டலாம், மாட்டை பலியிடலாம் என்று ஒற்றுக்கொண்டார்கள். ஒற்றுக்கொண்ட பிறகு கேள்விக்கு மேல் கேள்வியாக எழுப்புகிறார்கள். கால இன்னஹு யகூலு இன்னஹா பக்கரத்துல்லா தலூன், அதாவது கால துஅலனா ரப்பக யுபையிலனா மாஹி கால இன்னஹு யகூலு இன்னஹா பக்கரத்துன் ஸஃப்ரா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து இந்த வசனங்கள் எல்லாம் பேசி வருகிறான். அவர்கள் கேட்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வந்து என்ன கேட்கிறார்கள்? என்ன விதமான மாடு, அதாவது சின்ன மாடா, வயதான மாடா, இளமையான மாடா, வயதான மாடா என்று கேட்கிறார்கள்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவானும் பைனதாலிக் ஃபஃபாலு மா துமரூன், அதாவது வயதானும் வேண்டாம், மிகவும் சிறிய மாடும் வேண்டாம், இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு மாடை பலியிடுங்க என்று சொல்லப்பட்டது. பிறகு சென்றார்கள், ஊர் முழுக்க தேடினார்கள், எதுவும் கிடைக்கவில்லை என்று வந்து மாஹிய லவுனுஹா, அதனுடைய கலர் என்னவாக இருக்கும், ஊரில் நிறைய மாடு இருக்கிறது, நிறைய வகையான மாடு இருக்கிறது, என்ன கலர் மாடு வெட்ட வேண்டும் என்று திரும்பவும் பதில் எழுப்பினார்கள். பிறகு சொல்லப்பட்டது, நன்றாக கண்ணுக்கு ஈர்ப்பு தரக்கூடிய ஒரு மஞ்சள் நிறமான மாட்டை வெட்ட வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் தரப்பில் சொல்லப்பட்டது. பிறகு இப்படிப்பட்ட மாற்றை கண்டுபிட்டார்கள். ஆக மொத்தம் இது மிக நீண்ட சம்பவம். இதற்கு மத்தியிலும் வரலாற்று அடிப்படையில் பார்த்தோம்னால் ஒரு 4-5 கேள்விகளை இவர் திருப்ப எழுப்பினார்கள். சென்றார்கள், குழம்பினார்கள், வந்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேள்வி எழுப்பினார்கள். ஒரு செயலை சொன்னவுடன் செய்திருந்தால் திரும்ப கட்டளைகள் வந்திருக்காது. ஆனால் தேவையில்லாமல் திரும்ப கேள்வி எழுப்பினால் அடுத்தடுத்த கட்டளைகள் இவர்களுமே வந்தது. கடைசியில் ஒரு மாட்டை கண்டுபிடித்தார்கள், பலியிட்டார்கள். பலியிட்டு அந்த துண்டை அந்த இறந்த உடல் மேல் போட்ட பிறகு இறந்தவர் எழுந்து அந்த நபர் பேசினார், யார் கொலை சார்ந்த சொன்னார்கள். இந்த சம்பவம் எல்லாம் தீர்வுக்கு வந்தது என்பதை பார்த்துள்ளோம். எனவே இந்த சம்பவத்தை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவில் பேசுகிறான். பேசுவதன் காரணமாக இதில் மெயினாக பேசக்கூடிய ஒரு விஷயம் மாடு, பக்கரா. எனவே இந்த சூறாவிற்கு சூரத்துல் பக்கரா வைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ்வும் இந்த சூறாவை சூரத்துல் பக்கரா என்று அழைத்தார்கள் என்பதை நிறைய ஹதீஸில் நாம் பார்க்கலாம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தஃப்சீருடைய வகுப்பை சுருக்கமாக நாம் பார்த்தோம்னால், சூரத்துல் பக்கராவில் 1 to 30வது ஆயத்து வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காஃபிர்களை பற்றியும் நயவஞ்சகர்களை பற்றியும் இணை வைப்பாளர் பற்றியும் பேசுகிறான். இன்னும் அல்லாஹ் எப்படி மனிதர்களை படைத்தான் என்பதையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய படைப்பை பற்றியும் பேசுகிறான். இதுவெல்லாம் நிறைய விதவிதமான தலைப்பு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள் பார்க்கலாம். தஃப்சீர் பொறுத்தவரையில் அரபில் அழகாக சொல்வார்கள், தலபுல் குல் ஃபவுத்துல் குல், எல்லாத்தையும் அடைக்கிற நோக்கத்தில் எல்லாத்தையும் விட்டுவிடுது, இது மோசமான தன்மை என்று சொல்வார்கள். அதாவது சூரத்துல் பக்கராவில் 100கணக்கான தலைப்புகளை பார்க்கலாம். 100கணக்கான தலைப்புகளையும் ஒன்று சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு ஒன்றும் கிடைக்காது. எனவே இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சூறாக்களில் அடுத்தடுத்த தலைப்புகள் நன்றாக நமக்கு கிடைக்கும் என்பதை பார்த்துள்ளோம். இந்த சூரத்துல் பக்கராவில் 30வது ஆயத்துக்கு பின்னால் இருந்து கிட்டத்தட்ட 160வது ஆயத்து வரை நடுவில் 100கணக்கான ஆயத்துகள், 100கணக்கான வசனங்கள் தொடர்ந்து அல்லாஹ் யூதர்களை பற்றி பேசுகிறான். 100கணக்கான வசனங்கள் எல்லாம் யூதர்களை பற்றி பேசுகிறான். ஏன் பெரும்பாலான யூதர்கள், பொதுவான யூதரை பற்றி பேசவில்லை. யாரை பற்றி? மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தின் இந்த யூதர்களையும் ரசூலுல்லாஹ் மதீனாவில் சந்தித்த யூதர்களையும் ஒப்பிட்டு அல்லாஹ் பேசுகிறான். 2 யூதர்களையும் அல்லாஹ் ஒப்பிட்டு நிறைய இடத்தில் பேசுகிறான். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சூரத்துல் பக்கராவில் இன்றும் நேத்தும் ஓதப்பட்ட இந்த சூறாவை சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யூதர்களுடைய 4 செயல்களை அல்லாஹ் சொல்கிறான். யூதருடைய 4 செயலை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அதில் 3 அவருடைய உலமாக்கள் செய்தார்கள். 3 அவருடைய உலமாக்கள் செய்தார்கள். 4வதாக அவருடைய அவாம், பப்ளிக், பொதுமக்கள் செய்தார்கள். ஈமான் கொண்ட சாதாரண பொதுமக்கள் செய்தார்கள். 4 மோசமான பாவங்கள். 4 மோசமான பாவங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகவும் அதிகமாக கோபப்படக்கூடிய பாவங்கள். இந்த 4 பாவத்தை பற்றி தான் சூரத்துல் பக்கராவில் திரும்ப அல்லாஹ் பேசுகிறான். 4ல் முதலாவது என்ன? தஹ்ரீஃப் அல் லஃப்ஸி, வார்த்தைகளை. தௌராத், அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட புத்தகம் பேர் தௌராத். இந்த தௌராத்துடைய வேதத்தில் தஹ்ரீஃப் அல் லஃப்ஸி, வார்த்தைகளை மாத்தினார்கள். தௌராத் என்ன புத்தகம்? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். குர்ஆனை பின் அதுவும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளில் இவர்களுக்கு மனம் ஏற்ப வார்த்தைகளை மாத்தி ஓதினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்பு அவருடைய பொறுப்பு அவருடைய உலமாக்கள் கொடுக்கப்பட்டு அந்த உலமாக்கள் காசுகளுக்கு அடிமையாகி தௌராத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையை அவர்களுடைய மனத்திற்கு ஏற்றவாறு வார்த்தையை மாற்றினார்கள். இதற்கு தஹ்ரீஃப் அல் லஃப்ஸி என்று சொல்வார்கள், வார்த்தைகளை மாற்றுவது என்று சொல்வார்கள். இது முதலாவது குற்றம். 2வது குற்றம் என்ன? தஹ்ரீஃப் அல் மானவி. தௌராத் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படியேதான் இருக்கும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை அவர்கள் மனதிற்கு ஏற்றவாறு மாற்றி விடுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு விதமாக விளக்கி இருப்பார்கள், அவருடைய உலமாக்கள் தன்னுடைய ஆசைக்கு ஏற்றவாறு இன்னொரு விதமாக விளக்கி இருப்பார்கள். இது 2வது குற்றம். 2ம் தௌராத்தில் நடந்தது. 3வது அல் கித்மான் அல் ஹக், அதாவது சத்தியத்தை மறைத்தார்கள். அதாவது சத்தியத்தை மறைத்தார் என்றால் தௌராத்தில் ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கும், அந்த சட்டத்தை சொன்னால் இவர்கள் காசு கிடைக்காது, இவர்களுக்கு பொருளாதாரம் கிடைக்காது, புகழும் கிடைக்காது, யாரும் மதிக்க மாட்டார்கள். எனவே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரான மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல வேண்டிய உண்மையை மறைத்து தன்னுடைய சுய லாபத்தை அதில் நுழைத்து விட்டார்கள். எப்படி? சத்தியத்தை மறைத்தார்கள். இது ஒரு நல்ல உதாரணம் கிடைக்கும். என்ன உதாரணம் என்றால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மதீனாவில் யூதர்கள் இருந்தார்கள். இந்த யூதர்களில் ஒரு கணவன், அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் விபச்சாரம் செய்து விட்டார்கள், அத்துமீறிட்டார்கள், ஒருவர் மானக்கேடான விஷயத்தில் ஈடுபட்டு விட்டார்கள்.
இந்த தவறான காரியத்தை செய்த பின்பு இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, இவர்கள் யூதராக தான் இருந்தார்கள். எனவே யூதன் அடிப்படையில் தான் தண்டனை கொடுக்க வேண்டும். தௌராத் எடுத்து வரப்பட்டது. தௌராத் உண்மையான தௌராத் கிடையாது, மாற்றப்பட்ட தௌராத் எடுத்து வரப்பட்டது. இந்த மாற்றப்பட்ட தௌராத்திலும் சரியான வசனங்கள் இருந்தது. அவர்கள் 2 நபர்களும், அந்த விபச்சாரம் செய்த ஆண், விபச்சாரம் செய்த பெண், இந்த இருவரையும் ஒரு கழுதையில் அமர வைத்து அவருடைய மூக்கில் கருஞ்சாயத்தை பூசிவிட்டு இருவரையும் ஊருக்குள்ளே சுத்த வைத்தார்கள் யூதர்கள். இதனை யார் காண்கிறார்கள்? ரசூலும் சஹாபாக்களும் காண்கிறார்கள். ரசூலா கேட்கிறார்கள், இந்த ஆணையும் இந்த பெண்ணையும் மூக்கில் கருப்பு சாயம் பூசி இவர்களை ஊருக்கெல்லாம் சுத்த வைக்கிறீர்களே, எதுக்கு இவர்களை அசிங்கப்படுத்துகிறீர்கள் என்று கேட்டபொழுது சொல்லப்படுகிறது, இவர்கள் விபச்சாரம் செய்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. ரசூலாவுக்கு சந்தேகம் கொடுக்கிறது. ஏன்? மார்க்கத்தில் என்ன தண்டனை? கல்யாணம், திருமணமான ஒருவன் விபச்சாரம் செய்தால் கல்லால் எறிந்து அவனை கொன்றுவிட வேண்டும். இது மார்க்க தண்டனை. அல்லாஹ் குரானிலும் தெள்ள தெளிவாக இதை பற்றி ஆணித்தனமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் குரானில் இது இருக்கு என்றால் இதே தண்டனை தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்திலும் சொல்லப்பட்டது, ஆக்கப்பட்டது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்திலும் இதான் இருந்தது. விபச்சாரம் செய்பவர்கள் திருமணம் ஆகி இருந்தால் அவர்கள் கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லப்பட்டது. தௌராத்திலும் இதான் இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணுக்கு முன்னால் வேற தண்டனை கொடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் அவர்கள் தௌராத்தை எடுத்து வருமாறு சொன்னார்கள். தௌராத் எடுத்து வரப்பட்டது. தௌராத் எடுத்து வட்ட பின்பு அங்கு தௌராத்தை படிக்க தெரிந்த ஒரு யூதனை ரசூலுல்லாஹ் படிக்க சொன்னார்கள். இன்னும் அவர்கள் மத்தியில் ஆலிமுடைய அந்தஸ்தில் அந்த குறிப்பிட்ட நபர் இருந்தார். இவர் திறக்கிறார். திறந்து குறிப்பிட்ட வசனங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது எந்த இடத்தில் கல்லால் அடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட வசனங்கள்லாம் வருகிறதோ அதை தன்னுடைய கையுண்ட ஒரு பக்கமாக மறைத்து கொண்டார். கையுண்ட ஒரு பக்கமாக மறைத்து அதுக்கு அடுத்ததாக அவர்களை முகத்தில் சாயம் பூச வேண்டும். இது வேறு ஒரு விஷயத்துக்கு சொல்லப்பட்டது. வேறு ஒரு விஷயத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த விபச்சாரத்து தண்டனையாக அந்த நபர் படிக்கிறார். சஹாபாக்கள் ஒரு சஹாபி ஒரு கையால் மரத்தை பார்த்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் கையை அசைக்குமாறு சொன்னார்கள். அசைத்த பின்பு அந்த குறிப்பிட்ட இடத்தில் எந்த தண்டனை இருக்கிறதோ அதனுடைய தெள்ள தெளிவான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது. சொன்னார்கள், இன்ஹிய இல்லா நூர், வெளிச்சம் போன்று இருக்கிறது ஆதாரம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பிறகு அந்த இடத்தில் அந்த யூதன் யார் கையை வைத்து மறைத்தான் அவன் சொல்கிறான், இன்னா குன்னு நதகாச்சமும், இத்தனை காலம் எங்களுடைய மூதாதையினர் எல்லோரும் எங்களுடைய லாபத்திற்காக நாம் மறைத்திருந்தோம், இன்று வெளிப்பட்டு விட்டது என்று சோகத்தில் அந்த நபர் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி கையை தூக்கி சொன்னார்கள், யா அல்லாஹ், முந்தைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்று நான் வெளிப்படுத்தி விட்டேன் என்று ரசூலுல்லாஹ் சாட்சி சொன்னார் என்ற சம்பவத்தை எல்லாம் நாம் பார்த்துள்ளோம். அப்படி அதாவது என்ன விஷயத்தை நாம் சொல்ல வருகிறோமோ இது சொன்னால் நமக்கு மதிப்பு கிடைக்காது, பைசா கிடைக்காது, லாபம் கிடைக்காது என்பதற்காக பணக்காரர்கள் ஒரு தீர்ப்பு, ஏழைகளுக்கு ஒரு தீர்ப்பு. பணக்காரன் விபச்சாரம் செய்தால் அவனை மன்னித்து விடுவார்கள் காசுக்காக. ஏழை தவறு செய்தால், ஏழை விபச்சாரம் செய்தால் அவன் மேல் இப்படிப்பட்ட தவறுகள், இப்படிப்பட்ட ரஜம், இப்படிப்பட்ட கல்லால் எரிய வேண்டும் என்ற தண்டனை எல்லாம் செலுத்துவார்கள். எனவே எதற்கு பணக்காரன் ஏழைக்கு ஒரு தீர்ப்பு என்று சொல்லி வேறொரு தீர்ப்பை இந்த விபச்சார தீர்ப்பாக ஆக்கிவிட்டார்கள். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னால் நடந்தது. காலம் காலம் நடந்தது. மதீனாவில் ரசூலா வந்த பிறகு இதனை அழித்தார்கள் என்ற சம்பவத்தை எல்லாம் பார்த்துள்ளோம். இப்படி மூன்றாவது செய்த பாவம் என்ன? சத்தியத்தை மறைத்தார்கள். இது மூன்றும் அவர்களுடைய உலமாக்கள் செய்தார்கள். அவருடைய உலமாக்கள் செய்தார்கள். அல்லாஹ் இதனை குர்ஆனில் மிக மோசமாக கண்டிக்கிறான். நான்காவது அவருடைய பொதுமக்கள் செய்தார்கள். அது என்ன? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இல்லா அமானிய வ இன்ஹும் இல்லா யதுன்னுன் வ மின்ஹுல் உம்மியூன லா யஅலமூனல் கிதாப் இல்லா அமானிய வ இன்ஹும் இல்லா யதுன்னுன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர்களில் சில மடையர்கள் இருக்கிறார்கள். உம்மி என்று சொன்னால் படிக்க தெரியாதவர்கள். சில படிக்க தெரியாத நபர்கள் இருக்கிறார்கள். லா யஅலமூனல் கிதாப் இல்லா அமானி. அவர்கள் அந்த படிக்க தெரியாதவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் தௌராத்துடைய கல்வி எல்லாம் தெரியாது. அவருக்கு என்ன தெரியும்? பண்டைய காலத்து கதைகள், இந்த கதையெல்லாம் இருக்குமே, ஸ்டோரிஸ் என்று சொல்லுவார்களே, கற்பனை கதைகள். இந்த கற்பனை கதைகள் எல்லாம் தெரியும். தௌராத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்களுக்கு தெரியாது. ஒயின்ஹும் இல்லா யதுன்னூன், தௌராத்தை சந்தேகப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஆக மொத்தம் பொதுவான விஷயம் என்ன தெரியுமா? தௌராத்தை படித்து புரிந்து அமல் செய்ய வேண்டும் அவர்கள் சொல்லப்பட்டது. ஆனா அவருடைய பொதுமக்கள் என்ன? அவருடைய உலமாக்கள் வழி தவறி விட்டார்கள். பொதுமக்கள் என்ன செய்தார்கள்? படித்து புரிந்து அமல் செய்ய வேண்டுமா? அவர் என்ன செய்தார்கள்? தௌராத்தை படிப்பதில்லை, தௌராத்தை புரியவில்லை, தௌராத்தில் அல்லாஹ் சொல்லுவதனை மறந்து விட்டார்கள். மறந்துவிட்டு தேவையில்லாத கட்டுக்கதை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாக இந்த 4 பாவத்தை தான் அல்லாஹ் சூரத்துல் பக்கராவில் தெள்ள தெளிவாக சொல்லி வருகிறான். இந்த நாளில் முதலாவது வார்த்தையை மாற்றினார்கள், இரண்டாவது அர்த்தத்தை மாற்றினார்கள், மூன்றாவது சத்தியத்தை மறைத்தார்கள், நான்காவது தௌராத்தை புரியவில்லை. இந்த 4இல் முதலாவதை விட்டு மீதி 3 இந்த குர்ஆனில் நடக்கிறது. அல்லாஹ் ஏன் தௌராத்தை இன்று பேசுகிறான்?
ஆயிரக்கணக்கான வருஷம் முன்னால் மறைந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தௌராத்தை பற்றி ஏன் குர்ஆன் நமக்கு சொல்ல வேண்டும்? நமக்கு ஏன் சொல்ல வேண்டும் என்றால், இன்று குர்ஆனில் இது வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் எச்சரிக்கையாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். முதலாவது இருக்கிறது, இந்த முதலாவது தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய மூன்றை நாம் இன்று நிகழ்காலத்தில் பார்க்கிறோம். வார்த்தை குர்ஆனில் யாரும் மாற்ற முடியாது. ஏன்? அல்லாஹ் ரப்பல் பாதுகாக்கக்கூடிய சான்றது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லு காண்பிக்கும் பொழுது, ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், இந்த இரவில் தான், லைலத்துல் கத்ர் இரவில் தான் எல்லா விதமான தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது என்று ஒரு வசனம் வருகிறது. எந்த இரவு? லைலத்துல் கத்ர் இரவு. இந்த லைலத்துல் கத்ர் இரவை தான் சஹாபாக்கள் புரிந்தார்கள், ரசூலாவும் அதான் தான் சொன்னார்கள். ஆனால் இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இந்த இரவை பராத்துடைய இரவாக என்று சொல்லிவிட்டு தேவையில்லாத மார்க்கத்தில் ஒரு பிதாத்தை கொண்டாடப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. அல்லாவும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரும் செய்யவில்லை, சஹாபாக்களும் இதனை புரியவில்லை. இவர்கள் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை இன்று குர்ஆனோட வசனங்களை ஆதாரம் காண்பித்து தன்னுடைய மன இச்சைக்காக ஒரு கொண்டாடி வருகிறார் என்றால் யாருடைய அடையாளம்? இது யூதர்களுடைய அடையாளம் என்பதை பார்த்துக் கொள்ளலாம். எனவே மார்க்கத்தில் ஏற்படுத்தக்கூடிய பிதாத்துகளுக்கு ஆதாரம் குர்ஆனுடைய வசனமாக காண்பிக்கப்படுகின்றால் இது யாரோட தன்மை? யூதர்களுடைய தன்மை என்பதை பார்த்துலாம். அதை தாண்டி மூன்றாவதாக ஹக்கை மறைப்பது. எந்த இடத்தில் குர்ஆனில் அல்லாஹ் சத்தியத்தை பற்றி பேசுகிறானோ அது நமக்கு எதிராக வந்துவிடும் என்று சொல்லி குர்ஆனை மறைக்கக்கூடிய விஷயத்தையும் பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதெல்லாம் அவருடைய உலமாக்கள் செய்தார்கள், இன்றும் குர்ஆனை நடப்பீர்கள் என்பதை பார்த்துக் கொள்ளலாம். கடைசியாக ஒரு விஷயம் இருக்கிறது, அவர்கள் தௌராத்தை படிக்கவில்லை, படித்து புரியவில்லை, அமலும் செய்யவில்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறானே, அது இந்த குர்ஆனிலும் நடைபெறுகிறது. குர்ஆன் நம்முடைய கையில் இருக்கிறது, நாம் குர்ஆனை நம்முடைய வீட்டில் வைத்திருக்கிறோம், போனிலும் வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்று சந்தேகம் இல்லாமல் எனக்கு தெரிய இருக்குது. ஆனால் நாம் படிப்பதில்லை. முதலாவது. இரண்டாவது, படித்தாலும் புரியவதில்லை. மூன்றாவது, புரிந்தாலும் நாம் அமல் செய்வதற்கு முன் வரவில்லை. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த உபதேசம் நம்முடைய கையில் வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த உபதேசத்தை வைத்துவிட்டு உபதேசம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உலகத்துடைய மக்களிடத்தில் உபதேசத்தை தேடி செல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். இதை விட மிகப்பெரிய கை சேதாரம் எதுவும் கிடையாது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை நீங்க ஓதுங்கள், இக்ரவுல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தின் ஷஃபியன் யா அஸ்ஹாபி. குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், அதை அமலும் செய்யுங்கள். ஏன்? மறுமை நாளில் இது உங்களுக்கு சிபாரிசாக அமையும் என்பதை ரசூல் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் நாம் படிக்கிறோம் இந்த குர்ஆன், இந்த புத்தகம் மறுமை நாளில் சிபாரிசாக வரும். அந்நாளில் யாரும் உதவ மாட்டார்கள். சந்தேகம் இல்லாமல் அந்நாளில் நம்மளை யாரும் உதவ மாட்டார். நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்முடைய வீட்டார்கள் இருந்தாலும் சரி, நண்பர்களும் சரி, ஏன் மனைவி மக்களும் சரி, அந்நாளில் யாரும் உதவ மாட்டார்கள். அந்நாளில் சுயநலம் என்ற ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் இருக்கும். எல்லோரும் தன்னலம் பற்றி தான் யோசிப்பார்கள். ஆனால் அந்நாளில் தன்னலம் யோசிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நமக்கு சிபாரிசாக உதவியாக ஒரு விஷயம் வரும் என்றால் நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் நாம் ஓதி அமல் செய்யக்கூடிய இந்த குர்ஆன் தான். அதில் ஒரு விஷயம் தான் சூரா அல் பக்ரா. இன்று நாம் ஓதப்பட்ட இந்த சூரா அல் பக்ரா நாளை சிபாரிசாக வரும் என்று ரசூலா தனியாக சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு நபர் சூரத்துல் பக்ராவும் சூரத்துல் ஆலி இம்ரானும் பொதுவாகவே தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஓதுவதற்கு பழக்கமுள்ள ஒரு மனிதனாக இருக்க என்றால் சூரா அல் பக்ரா, சூரத்துல் ஆலி இம்ரான், இது இரண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நிழல் வடிவத்தில் வந்து இந்த நபருக்கு பரிந்துரை செய்யும் என்பதை ரசூல் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர், இப்படிப்பட்ட சூறாக்கள் நம்முடைய வீட்டில் அதிகமாக ஓத வேண்டும். இன்று ரமதானுடைய நாட்களில் ஷைத்தான் பூட்டப்பட்டுள்ளான், சந்தேகம் கிடையாது. ஆனால் ரமதானுக்கு பின்னால் ஷைத்தான் திரும்ப வந்து நமக்கு பின்னால் சுத்துவான். பிறகு ரமதானுக்கு முன்னாக எப்படி இருந்தோமோ அந்த நாட்கள் ஞாபகப்படுத்துவான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படி ஞாபகப்படுத்த இந்த ஷைத்தானை நம்மளை விட்டு தூரமாக ஆக்குவதுதான் சூரா அல் பக்ரா. ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், அதாவது எந்த வீட்டில் சூரா அல் பக்ரா ஓதப்படுகிறதோ, அதாவது இன்ன ஷைத்தான் யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி தக்ரா ஃபீ சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்களுடைய வீட்டிலிருந்து குர்ஆனுடைய வசனங்கள் வெளியே வந்தது, ரசூலுல்லாஹ் நின்று கேட்டார்கள் என்ற சம்பவத்தை நாம் படிக்கிறோமே. இன்று ரமதான் அல்ல காலத்தில் நாம் மனதில் கை வைத்து நம்மளை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டில் நைட்டோட நேரத்திலும் சண்டேஸோட நேரத்திலும் நம்முடைய வீட்டை கடன் நாம் சென்றோம் என்றால் நம்முடைய வீட்டிலிருந்து குர்ஆனுடைய சத்தம் கேட்கிறதா அல்லது சினிமா பாடலுடைய சத்தம் கேட்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரரே, சூரத்துல் பக்ரா போன்ற வசனங்கள், இப்படிப்பட்ட அத்தியாயங்கள், இப்படிப்பட்ட சூறாக்கள் நம்முடைய வீட்டில் ஓடினோம் என்றால் நிச்சயமாக ஷைத்தான் நம்முடைய வீட்டிலிருந்து ஓடி விடுவான். எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தான் இருக்க மாட்டான். அதே போன்று எந்த உள்ள
உள்ளத்தில் சூரத்துல் பக்கரா இருக்கிறதோ அந்த உள்ளத்திலும் ஷைத்தான் தங்கவே மாட்டான் என்பதையும் நாம் பார்த்து கொள்ளலாம். எனவே அன்பிற்குரிய சகோதரி, இப்படிப்பட்ட சூறாக்கள் நாம் படிப்பதை தாண்டி இந்த சூறாக்களுடைய அர்த்தங்கள் நாம் புரிய வேண்டும். நம்முடைய நேரங்களை இதற்கென்று ஒதுக்கி இதனுடைய தமிழாக்கம் அதிகம் படிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் குர்ஆனுடைய தமிழாக்கம் படிக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் நமக்கு புரியும் என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை அதிகமாக விளங்கக்கூடிய பாக்கியத்தை வல்லரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீப் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.